ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்க மும்பையில் வெஸ்ட் கார் அப்படிங்கிற ஏரியாவில் பகவதி ஹைட்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது. கேட்டட் கம்யூனிட்டினா கிட்டத்தட்ட ஒரு 15-16 ஃப்ளோர் வீடு இருக்கிற மக்கள் அதிகமாக, அதுவும் பணக்காரங்க அப்ஸ்கேல் பீப்புள் வசிக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2021 அதாவது ஆங்கில வருட பிறப்பனைக்கு காலையில் 5 மணிக்கு ஒரு பெண் வழக்கமாக வாக்கிங் போகிறத பழக்கமாக வச்சுருக்காங்க. அதுவும் தன்னோட டாக்கை கூட்டிகிட்டு வாக்கிங் போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் காலையில் 5 மணிக்கு தன்னோட டாக்கை கூட்டிட்டு தன்னோட அபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியில வர்றாங்க. இப்படி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கீழே வந்துடுறாங்க. அப்போ சரியா விடியல, இன்னுமே கொஞ்சம் இருட்டாதான் இருக்கு. அப்போ அவங்க கூட்டிட்டு வர அந்த டாக் பயங்கர ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு. அப்படி அந்த அபார்ட்மெண்ட்டை சுற்றி அப்படி பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. அது ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுது. அந்த ஓனருக்கு அது பயங்கர ஆச்சரியமா இருக்கு. பட் அந்த டாக் ஒரு இடத்தை நோக்கி அப்படியே போகுது. இந்த ஓனரும் ஏன் இந்த டாக் அந்த பக்கம் போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்கு கூடயே போகும்போது அந்த அபார்ட்மெண்ட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்ல திடீர்னு அந்த இருட்டுக்குள்ள ஒரு உருவம் படுத்திருக்க மாதிரி தெரியுது. இந்த பெண்மணிக்கு ஒன்றும் புரியல, யார் அது இன்னாரங்க படுத்திருக்கா அப்படின்னு பக்கத்துல போய் பார்த்தாங்கல, ஒரு பெண்ணோட சடலத்தை பார்க்குறாங்க. சுற்றி எங்கே பார்த்தாலும் ரத்தம். அதாவது அந்த பெண் மேலே இருந்து கீழே விழுந்த மாதிரி தடயம் தெரியுது. அப்படி அந்த பெண் வீறிட்டு கத்துறாங்க. அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் திடீர்னு கூட்டம் கூட ஆரம்பிக்குது. நிறைய பேர் இந்த பெண்ணோட சடலத்தை பார்க்குறாங்க. உடனே இதை பற்றி மும்பை போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்படுது. இப்போ மும்பை போலீஸும் வர்றாங்க. அந்த பெண்ணோட சடலத்தை கைப்பற்றாங்க. அங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க மக்கள் கிட்ட கேட்குறாங்க. யாருக்குமே இந்த பெண்ணை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போன அந்த பெண் இந்த அப்பார்ட்மெண்ட்ல வசிக்கலன்னு தெரியுது. அப்ப அவங்க எங்க இருந்து வந்தாங்க, எதுக்காக இங்க வந்தாங்க, எப்ப விழுந்து இறந்து போனாங்க அப்படிங்கிறது போலீஸுக்கு பயங்கர மர்மமா இருக்கு. ஏன்னா இப்ப மேல இருந்து ஒருத்தவங்க கீழே விழுகிறாங்கன்னா ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்கும். அவங்க கீழே விழுந்து அந்த இம்பாக்ட் ஆகிற சத்தம் கேட்கும். கண்டிப்பா அந்த கம்யூனிட்டியில எவ்வளவு பேர் இருப்பாங்க, யாராவது ஒருத்தராவது நோட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. பட் யாருக்குமே தெரியாம அந்த பெண் எப்படி குதிச்சு இங்க கொலை செய்யப்பட்டாங்களா இல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிற பலவித குழப்பங்கள் போலீஸுக்கு முன் நிக்குது. ஜனவரி மாசம் 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு இப்படிப்பட்ட நிறைய சேஃப்டி கம்யூனிட்டி இருக்கிற இந்த அபார்ட்மெண்ட்ல மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போன அந்த பெண் யாரு, அந்த பெண்ணோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, இது உண்மையிலே இயற்கையா நிகழ்ந்த மரணமா இல்ல திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலையா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச மும்பையில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பெண் யாரு, அவங்களுக்கு எப்படி மரணம் நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குற சுவாரஸ்யத்தில் லைக் பண்ண மறந்துடுங்க. ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. உண்மையிலேயே நம்ம எவ்வளவோ கேசஸ் பார்த்துருந்தா கூட இது ரொம்ப 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 வித்தியாசமான கேஸ். பெற்றோர்கள் இந்த வழக்கிலிருந்தும் ஈவன் டீனேஜ் பசங்க இந்த வழக்கிலிருந்தும் பல விஷயங்களை கத்துக்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மும்பைல பிரகாஷ் அண்ட் நிதிங்கிற ஒரு தம்பதிகள் இருந்துட்டு வராங்க. இவங்க பேசிக்காவே கொஞ்சம் வசதியானவங்க. அந்த தம்பதிகளுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு. 19 வயசுல ஜான்விங்கிற ஒரு குழந்தையும் 15 வயசுல இன்னொரு பெண் குழந்தையும் இருக்கு. ஸோ இந்த 2 குழந்தையும் நல்ல கண்ணும் கருத்துமா செல்லம் கொடுத்து அதே டயத்துல ஒரு சின்ன கண்டிப்போட அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நல்லா படிக்க வைக்கிறாங்க. இந்த 2 பசங்களும் நல்லா படிக்கிறாங்க. அதுலயும் ஜான்விங்கிற அந்த பெண் பாத்தீங்கன்னா மிகவும் திறமையானவங்க. அவங்க லோக்கல்ல மும்பை இருக்கிற ஜெய்ஹிந்த் காலேஜில் சைக்காலஜி கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. பட் இந்த ஜான்வியோட நெடுநாள் ஆசை என்ன அப்படின்னா, மாஸ்டர் படிப்புக்காக ஆஸ்திரேலியா போய் படிக்கணும்னு ஆசை. அவங்க அம்மா அப்பா கிட்ட தன்னோட விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் தன்னோட பொண்ணை படிக்க வைக்கிறதுக்காக நிறைய பணம் சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ எப்போ இவங்க சைக்காலஜி கோர்ஸ் முடிக்கிறாங்களோ அடுத்த செகண்டே அவங்க மேற்படிப்புக்காக ஆஸ்திரேலியா போறதுக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. பட் இந்த பெண் ஜான்வி எடுத்துக்கிட்டீங்கன்னா படிக்கும் போதே நிறைய சோசியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகுறாங்க, நிறைய கிளப்ல மெம்பர் ஆகுறாங்க. ஸோ ஒரு குறுகிய காலத்திலேயே இவங்களுக்கு நிறைய பேரோட கான்டாக்ட் கிடைக்குது. ஒட்டுமொத்தத்தில் ஒரு சின்ன செலிபிரிட்டி கூட சொல்லலாம். அவங்களுக்கு அந்த ஏரியா பீப்புள் கிட்ட ஒரு நல்ல மதிப்பு இருக்கு. இந்த ஜான்விக்கு தியாங்கிற இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணுக்கு 19 வயசு ஆகுது. இந்த ஜான்வியோட வீடு எங்க இருக்கோ அங்கிருந்து ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் இந்த தியாவோட வீடும் இருக்கு. 2 பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், ஒன்னா ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்க. ஸோ எங்க போனாலும் ஒன்னா போவாங்க வருவாங்க. அவ்வளவு க்ளோஸான திக் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்திருக்காங்க.
ஸோ இப்போது ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. ஜான்வி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமாங்கிற மாதிரி தியாட்ட கேட்குறாங்க. பட் அது எப்போனா ஜூன் மாதம் 2020 அப்போ தான் கோவிட் பேண்டமிக் வருது, லாக்டவுன் வருது. சரி, இந்த லாக்டவுனை பயன்படுத்தி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இவங்களுக்கு பேக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால ஒரு பேக்கரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ஐட்டம் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவர் பண்ணுற மாதிரி சில சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பேர் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, பிரெட்டி பேக்ஸ் பை டிஜே. டிஜே அப்படின்னா டி ஃபார் தியா, ஜே ஃபார் ஜான்வி. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஜூன் மாதம் 2020 ஆரம்பிக்கிறாங்க. பிஸ்னஸ் சும்மா பிச்சுக்கிட்டு போகுது. ஸ்டார்டிங்லேயே நல்ல பிக்கப் வருது, நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட அனுமானம் என்ன அப்படின்னா, அடுத்து தீபாவளி வருது நவம்பரில், அப்புறம் கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, நம்ம நிறைய அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணலான்னு 2 பேரும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகுது அப்படின்னா, அக்டோபர் மாதம் இவங்க பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகுது. சரியான ஆர்டர் வரல. ஒரு ஸ்டேஜில் இவங்க பிஸ்னஸையே க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அப்போ 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க, தட்ஸ் ஓகே, ஒன்று ட்ரை பண்ணோம், ஒர்க் அவுட் ஆகல, அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள எந்த விரிசலும் வரக்கூடாதுன்னு 2 பேரும் தெளிவாக இருக்காங்க. இந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆனால் கூட அவங்க இன்னுமே நல்ல நண்பர்களாக இருந்துட்டு வராங்க. இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போது டிசம்பர் மாதம் 31 2020 நைட்டு இந்த ஜான்வியோட அப்பா பிரகாஷ் அப்படிங்கிற நபருக்கு வந்து பர்த்டே. அதாவது அவர் நியூ இயர் அன்னைக்கு தான் பிறந்திருக்காரு. சரி, அந்த 12 மணிக்கு மேலே கேக் கட் பண்ணலாங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இனிஷியலாக ஜான்விக்கு என்ன ஆசைனா, தன்னோட அப்பா பிரகாஷோட பர்த்டேவை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் பார்க்குறாங்க. பட் அது ஒரு கோவிட் டைம்னால அவங்களால பெருசாக அதை அரேஞ்ச் பண்ண முடியல. சரி, நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு ஒரு கேக் கட் பண்ணலாம், தெரிஞ்ச நண்பர்களையும் குடும்ப உறவுகளையும் இன்வைட் பண்ணிக்கலான்னு அந்த 31 நைட்டு வந்து ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வர்றாங்க, ஒரு 10-15 பேர் வர்றாங்க. அப்போ அந்த பார்ட்டிக்கு வந்து இவங்களோட ஜான்வியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தியாவும் வர்றாங்க. தியா கூட ஸ்ரீ அப்படிங்கிற 21 வயசு மதிக்கத்தக்க இன்னொரு பையனும் வர்றான். இந்த ஸ்ரீ யாருன்னா, இவனும் ஜான்விக்கு நல்ல ஃப்ரெண்டு. ஜான்வி, தியா, ஸ்ரீ இந்த 3 பேருமே நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அதனால இந்த 2 பேர்த்தையும் ஜான்வி வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்த்டேக்கு வர்றாங்க. நைட்டு நல்லா கேக் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 மணி ஆகுது, 10-10:30 கேக் கட் பண்ணி முடிச்சிடறாங்க. ஸோ எல்லாருமே கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணும்போது இந்த தியா வந்து ஜான்விட்ட கேட்குறாங்க, பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில், இங்கேருந்து ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் தான் நம்ம ஆட்டோவில் போனால், அங்கே வந்து ஒரு நியூ இயர் பார்ட்டி நடக்குது, நம்ம போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஜான்வி என்ன சொல்கிறாங்க, இல்லை எங்கள் அப்பா அந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம் விட மாட்டார், ஸோ அதனால் வர முடியாதுங்கிறாங்க. இல்லை நான் உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி தியா சொல்கிறாங்க. அந்த இன்னொரு ஃப்ரெண்டு ஸ்ரீங்கிற பையனும் சொல்கிறான், சரி நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், அப்பா சரின்னு சொன்னால் நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ இப்போ ஒரு 11 மணி ஆகுது. தியா வந்து இந்த பிரகாஷ்ங்கிற நபர்கிட்ட போய் சொல்லுது, அங்கிள் எங்கள் தெரிஞ்ச சர்க்கிளில் தான் ஒரு பார்ட்டி இருக்குது அங்கிள், இங்கே தான் பக்கத்தில், நாங்கள் ஒரு 2 மணிக்கு நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் ஜான்வியை கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க. முதல்ல பிரகாஷ் கொஞ்சம் தயக்கம் காட்டினா கூட இந்த தியாங்கிற பொண்ணு சொல்கிறதுனால அவருக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்னால, சரிம்மா பத்திரமா போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிரகாஷ் சொல்கிறாரு. பட் ஃபுல் நைட் இருக்கக்கூடாது, கூடிய விரைவில் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி அங்கிள், நாங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வரதுக்கு ட்ரை பண்ணுறோங்கிற மாதிரி தியாவும் சொல்கிறாங்க, அந்த ஸ்ரீங்கிற பையனும் சொல்கிறாங்க. இப்போ ஜான்விக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு, அவங்க அப்பா சரின்னு சொல்லிட்டாருன்னு. ஸோ இவங்க 3 பேரும் கரெக்டாக 11:40 மணிக்கு இவங்க வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த பார்ட்டி நடக்கிற இடம் ரொம்ப பக்கத்தில் இருக்குனால ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள அந்த பில்டிங்குக்கு இவங்களால போக முடியும். ஜான்வியை பொறுத்த வரைக்கும், நம்ம இது ஒரு நியூ இயர் பார்ட்டிக்கு போகிறோம், இது வரைக்கும் இந்த மாதிரி பார்ட்டிக்கு போனதில்ல, தன்னோட நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு கூட தான் போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போன ஜான்விக்கு தெரியாது, இதுதான் அவங்களோட வாழ்க்கையில் கடைசி இரவாகவும் இருக்க போது, கடைசி புத்தாண்டாவும் இருக்க போது அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் அந்த ஜான்வியோட வாழ்க்கையில் நடக்க போகிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. இந்த பார்ட்டியை யாரு கண்டக்ட் பண்றதுனா, யாஷ் அகுஜாங்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த ஃப்ரெண்ட் யாருன்னா தியாக்கு தெரிஞ்சவங்க. ஸோ இந்த பெரிய கேட்டட் கம்யூனிட்டி, அந்த பகவதி ஹைட் அப்படிங்கிற கேட்டட் கம்யூனிட்டியில் 2வது ஃப்ளோரில் தான் யாஷ்ங்கிற நபரோட வீடு இருக்கு. பட் இந்த பார்ட்டி நடக்கிறது எப்படின்னா 5வது மாடியில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க ஒரு 11:50க்கு 3 பேரும் அங்கே போறாங்க. டைரக்டா அந்த 5வது பார்ட்டிக்கு போறாங்க. பார்த்தா ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. பார்ட்டியே சும்மா ஜெகஜோதியா இருக்கு. நம்மளுக்கே தெரியும், நியூ இயர் பார்ட்டினா நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவாங்க, சில பார்ட்டியில் ஏன் போதை மருந்து கூட இருக்கும், டிஜே டான்ஸ் ஆடுவாங்க, சும்மா பார்ட்டி களை கட்டுது. இவங்க எல்லாரும் நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே அந்த பார்ட்டி ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா பிரகாஷ் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஒரு 1:30 மணி இருக்கும். திடீர்னு ஞாபகம் வருது, தன்னோட பொண்ணு வர்றேன்னு சொன்னாலே இன்னும் ஏன் வரலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க பொண்ணுக்கு கால் பண்ணுறாரு. ஃபோன் ரீச்சபிளா இல்லை. ஒன்று தியாவுக்கு கால் பண்ணுறாரு, அப்பவும் ஃபோன் ரீச்சபிளா இல்லை. சரி, அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, சரி ஏதோ பசங்க போகிறாங்க நியூ இயர் பார்ட்டின்னு என்ஜாய் பண்ணுறாங்க,
காலையில வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சு அந்த பிரகாஷும் அவங்க மனைவி நித்தி பிளஸ் இந்த ஜான்வியோட தங்கச்சி 3 பேருமே போய் பெட்ல படுத்து தூங்க போயிட்டாங்க. இப்படியே சில மணி நேரம் உருண்டோடி போது காலையில 5:30 மணி இருக்கும். இந்த ஜான்வியோட அப்பா பிரகாஷுக்கு ஒரு போன் வருது. அந்த போன் யாரு பண்றா அப்படின்னா இந்த ஜான்வியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தியான்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அவங்க அப்பா பண்றாரு. அவர் போனை எடுத்தவனே எதிர்முனையில அப்படியே அமைதியா இருக்கு, அப்படி கொஞ்சம் பதட்டமாகறாரு. இந்த பிரகாஷுக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு காலங்காத்தால இவர் போன் பண்ணிருக்காருன்னு. சொல்லுங்க சார் என்னன்னு கேட்கும்போது, சார் ஒரு ட்ராஜடி சார், நம்ம பசங்க 2 பேத்துக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. யாருக்கு? தியா அண்ட் ஜான்வி 2 பேத்துக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு. நீங்க ஒன்று பண்ணுங்க, நேரா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் கான்டாக்ட் கொடுக்குறாரு. உடனே இந்த பிரகாஷுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அவரால் நம்பவே முடியல. என்னடா நைட்டு பார்ட்டிக்கு போனாங்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிறாங்க. உடனே பதட்டத்தோட தன்னோட மனைவியை எழுப்புறாரு, அவங்க கிட்ட நடந்ததை சொல்றாரு. ஸோ 2 பேரும் பரபரப்பா அந்த போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி பயணம் பண்றாங்க. இப்போ இந்த பிரகாஷ் அண்ட் நித்தி 2 பேருமே ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. காலையில ஒரு 6 மணிக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் மயான அமைதியா இருக்கு, எல்லாருமே அப்படியே அமைதியா இருக்காங்க. அங்க அந்த தியாங்கிற பெண்ணோட அப்பாவும் இருக்காரு. இவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸை பார்க்குறாங்க. இந்த பிரகாஷ் அண்ட் நிதிங்கிற தம்பதிகளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஏதோ ஒரு பொண்ணுக்கு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருப்பா, இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பா, அப்படி சைன் பண்ணி கூட்டிட்டு வந்துடலான்னு போறாங்க. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு, சார் ஐ எம் ரியலி சாரி சார், உங்க பொண்ணு நேற்று நடந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரகாஷால நம்பவே முடியல. அங்கேயே கொலாப்ஸ் ஆயிட்டாரு. அவங்க மனைவியும் அப்படியே நம்ப முடியல. 2 பேரும் மயக்கமாயிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்போ ஆக்சுவலாக இந்த 2 பேத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுங்கிறாங்க. இந்த தியாங்கிற பெண்ணுக்கு இன்னொரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இவங்களுக்கு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. தியா வேற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க, ஜான்வி வேற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 பேரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் கொடுக்கப்படுது. இப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன மாதிரி தகவல் வந்துச்சு அப்படின்னா, நான் இந்த கேஸோட முன்னுரையில் சொன்ன மாதிரி காலையில் பகவதி ஹைட்ஸுங்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாக்கிங் போன ஒரு பெண்மணி 5 மணிக்கு ஒரு பெண்ணோட சடலத்தை பார்த்துருக்காங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சடலம் ஜான்விங்கிற ஒரு 19 வயசு பொண்ணுக்கு சொந்தமானதுன்னு. இப்போ அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கும் போது தான் தியாங்கிற இன்னொரு பெண்ணோட கான்டாக்ட் வருது. அவங்களுக்கும் உதட்டத்தில் கடுமையான காயம் ஏற்பட்டு அவங்கள வேற ஹாஸ்பிட்டலில் அவங்க அப்பா போய் அட்மிட் பண்ணியிருக்காரு. சரி என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு போலீஸ் விசாரணை பண்ணும்போது, இவங்க 2 பேரும் முந்தின நாள் நைட்டு பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்த இடத்துல மேபி குடிச்சிட்டு மேல இருந்து கீழே விழுந்திருக்கலாம் அப்படிங்கறதான் போலீஸோட அனுமானம். இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் நினைச்சாங்க. பட் இதுல போலீஸுக்கு சந்தேகத்தை கிளப்புற மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கே தெரியும் இது பார்க்க ஆக்சிடென்ட் இருந்தா கூட போலீஸ் தரவா செக் பண்ணுவாங்க. அப்படி இந்த கிரைம் சீனை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பொண்ணு விழுந்திருக்கு அப்படின்னா எங்க இருந்து விழுந்திருக்கு, எப்படி விழுந்திருக்கு, அந்த எந்த கார்னர்ல விழுந்திருக்கு, மாடிப்படியில தவறி விழுந்துச்சா, நிறைய ஃபேக்டரை பார்ப்பாங்களா. அப்போ அந்த கேட்டட் கம்யூனிட்டியோட அபார்ட்மெண்ட்ல பார்க்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறாங்க. அந்த ஸ்டேர் கேஸ்ல மாடிப்படியில ஒரு ரத்த கரையும் இல்லை. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறாங்க, அங்கேயும் எந்த ரத்த கரையும் இல்லை. பட் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து 5th ஃப்ளோர் வரைக்கும், செகண்ட் ஃப்ளோரில் தான் இந்த பார்ட்டியை நடத்தின யாஷுங்கிற நபரோட வீடு இருக்கு. 5th ஃப்ளோரில் பார்ட்டி நடந்திருக்கு. ஸோ இந்த செகண்ட் ஃப்ளோர்லேருந்து 5th ஃப்ளோர் வரைக்கும் இருக்கிற மாடிப்படியில் அவ்வளவு ரத்த கரைகள் இருந்திருக்கு. அதாவது ஒரு நபர் தரதரன்னு இழுத்துட்டு வந்ததுக்குரிய ரத்தம் இருக்கு. வழிநெடுகா அந்த மாடிப்படியில் இருக்க செவத்தில் நிறைய ரத்த கரைகள் இருக்கு. ப்ளஸ் அங்கங்கே கிரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிரில்லையும் ரத்த கரைகள் இருக்கு. அந்த கிரில்ல சில முடிகளோட சாம்பிளும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பா ஒரு ஆக்சிடென்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி இந்த கேப்ல ஒருவேளை அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் போலீஸுக்கு வருது. சரி ஓகே, இப்போ அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குறாங்க, பிரகாஷ் அண்ணித்தி கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அவர் நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. சார் இந்த மாதிரி என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம், அப்புறம் என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்தாங்க, அவங்க தான் ஒரு நியூ இயர் பார்ட்டிக்குன்னு கூட்டிட்டு போனாங்க. நான் அதுக்கப்புறம் என்னோட பொண்ணை ரீச் பண்ணவே முடியல, அந்த ஃப்ரெண்டையும் ரீச் பண்ண முடியலைங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ அடுத்து விசாரணை எப்படி போகும், அந்த 2 ஃப்ரெண்ட்ஸை நோக்கி தான் போகும். பட் அங்கே தான் இந்த கேஸில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. இப்போ அந்த 2 பற்றி கூட்டு விசாரிக்கலான்னு பார்த்தா அதில் தியாங்கிற பெண்ணுக்கு உதடு ஃபுல்லாக கிழிஞ்சி அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. சரி தியாவை விட்டுருவோம். அப்போ அந்த இன்னொரு பையன் இருக்கான்ல, ஸ்ரீங்கிற பையன், அவனை கூப்பிட்டு விசாரிக்கலாம் பார்த்தா அவனோட இடுப்பு எலும்புலாம் உடஞ்சி அவன் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான். ஒன்றுமே புரியல இவங்க 2 பேருக்கு எப்படி இது நடந்துச்சுன்னு. இந்த தியாட்ட கேட்டால் மாடிப்படியிலேருந்து தவறி விழுந்துட்டேன், காயம் பட்டுச்சுங்கிறான். அவங்கிட்ட கேட்டால் சார் நான் பார்ட்டி முடிஞ்சு கிளம்பி போனேன், பைக்கில் போகிறப்ப எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, இடுப்பு எலும்பு உடஞ்சிச்சுங்கிறான். இதில் போலீஸுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது.
அந்த பெண் மாடிப்படியிலேருந்து விழுந்திருக்காங்க. தூக்கி போட்டாங்களோ தள்ளி விட்டாங்களோ அவங்களே விழுந்தாங்களோ. அதே டயத்தில் கூட பார்ட்டிக்கு போன 2 ஃப்ரெண்டுக்கும் ஆக்சிடென்ட் நடந்தது தான் போலீஸுக்கு ஒரு சின்ன சந்தேகத்தை உண்டு பண்ணுது. இந்த டயத்தில் இந்த ஜான்வியோட உடல் பிரேத பரிசோதனைக்கு போது அவங்க பிரேத பரிசோதனை அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அவங்க தலையில அந்த மண்டையோட உடஞ்சிருக்கு. மொத்தம் 48 இடத்துல காயங்கள் இருக்கு. பட் அந்த பெண்கிட்ட அவங்களை கொலை செய்யறதுக்கு முன்னாடி யாருமே தவறா நடக்கல அப்படிங்கிறது தெரியுது. பட் அந்த பெண்ணோட தலையில ஏற்பட்ட காயத்தோட நேச்சரை வச்சு பார்க்கும்போது அந்த பெண்ணோட தலைமுடியை பிடிச்சு இப்படி செபத்திலே அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சில கிரில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிரில்லையும் அடிச்சிருக்காங்க. அந்த கிரில்லோட தடங்களும் இருக்கு. ஸோ இந்த பெண்ணோட உடம்புல ஏற்பட்ட காயமும், அதாவது பிரேத பரிசோதனை அறிக்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட காயமும், அந்த 2வது ஃப்ளோர்ல இருந்து 5வது ஃப்ளோர் வரைக்கும் அந்த செவரு கிரில்ல இருக்க ரத்த கரைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, இடைப்பட்ட இந்த 3 ஃப்ளோருக்குள்ள வச்சுதான் மாடிப்படியில் அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது 100% இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை மூலமா உறுதி செய்யப்படுது. பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற தகவல் வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்கு. அந்த பொண்ணு மாடிப்படியிலேருந்து விழுந்துட்டேங்குது, இவன் ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிறான். ஸோ இதில் ஏதோ ஒன்று இருக்கு, இவங்க 2 பேத்துக்கும் இந்த கொலைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட போலீஸ் இப்போ அந்த தியாங்கிற பெண்மணி, அதாவது அந்த 19 வயசு பொண்ணு ஹாஸ்பிட்டல்லேருந்து வர்றதுக்காக வெயிட் பண்றாங்க. இப்போ அந்த பெண்மணி கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மாடிப்படியிலேருந்து தவறி விழுந்தேங்கிறாங்க. இப்போ 2வது ஒரு ஸ்டோரியை மாற்றி சொல்கிறாங்க. சார், இந்த பார்ட்டியில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஸ்ரீங்கிற பையனுக்கும் இந்த ஜான்விக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு சார். அவங்க சண்டையை நான் தடுக்க போகிறப்ப தான் என்ன தள்ளி விட்டாங்க, எனக்கு அடி விழுந்துச்சு. நான் அதில் மயக்கமாயிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அளவுக்கு அதிகமாக குடிச்சிருந்தேன். அதனால தவண்டு போய் 2nd ஃப்ளோரில் இந்த பார்ட்டி நடத்தின யாஷுங்கிற நபரோட பெட்ரூமில் போய் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, நான் ஃபுல் போதையில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, அவங்க ஸ்டோரியை மாற்றி சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு தவறு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. பட் அந்த பையன் என்ன சொல்கிறான், எனக்கு ஜான்விக்கு சண்டை வந்துச்சு அப்படின்லாம் சொல்லலை, அவன் நான் பைக்கில் போகிறப்ப ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிறான். இப்போ அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், ஃபர்ஸ்ட் பைக்கில் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்கிறான்னா, இப்போ என்ன சொல்கிறான், சார் நான் மாடிப்படியில் வந்துட்டு இருந்தேன்னா பின்னாடி இருந்து யாரோ என்ன இப்படி தள்ளி விட்டாங்க சார், அதில் உருண்டு என்னோட இடுப்பு எலும்புலாம் உடஞ்சி போச்சுன்னு இப்போ அவன் ஸ்டோரியை மாற்றி சொல்கிறான். ஜென்ரலாக நம்ம சஸ்பெக்ட்னு ஒருத்தரை விசாரிக்கும் போது அவங்க சொல்கிற ஸ்டோரி அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அவங்க உண்மையை சொல்லலைன்னு அர்த்தம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தியா அண்டு இந்த பையன் ஸ்ரீ 2 பேருமே உண்மையை சொல்லலை. அந்த 2 பேத்துக்கும் இந்த ஜான்வியோட கொலைக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதான் போலீஸோட அனுமானம். இப்போ இந்த பிரகாஷ் அண்ட் நிதி ஜான்வியோட அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, தன்னோட பொண்ணை கொலை தான் பண்ணியிருக்காங்க, இவங்க 2 பேத்துக்கு லிங்க் இருக்குன்னு இவங்க வந்து போஸ்ட்னால கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னோட பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க, அந்த கொலைகாரங்களை கண்டுபிடிச்சு சரியான தண்டனை வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேர் தான் சஸ்பெக்டாக இருக்காங்க. பட் அதே டயத்தில் இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கணும், அதே டயத்தில் ஐ விட்னஸும் வேணும். இப்போ இப்படி வருவோம். இப்போ கேட்டட் கம்யூனிட்டினா நிறைய சிசிடிவி கேமரா இருக்குமா, 1. 2வது இந்த பார்ட்டி நியூ இயர் பார்ட்டினா நிறைய பேர் வந்திருப்பாங்களா, அப்போ அந்த ஒவ்வொருத்தர்ட்டையும் விசாரிச்சா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர்ட்டையும் போய் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இவங்க 3 பேரும் ஒன்றா தான் சார் பார்ட்டிக்கு வந்தாங்க. பட் அந்த பார்ட்டிலேருந்து நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஜான்வி அண்ட் ஸ்ரீ 2 பேரும் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல இருட்டான ஒரு இடத்துல போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சார். அப்போ என்னாச்சு, ஏதோ ஒரு நபர் வாந்தி எடுத்தாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த ஜான்வி கிளம்பி கீழே போகிறாங்க, மாடிப்படி வழியாக கீழே போகிறாங்க. அப்படி கீழே போயிட்டு இந்த பொண்ணு வராங்க, ஒரு 12:45 1 மணி இருக்கும், இந்த பொண்ணு மேலே வர்றாங்க. அப்படி ஜான்வி மேலே வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸ்ரீங்கிற அந்த பையனும் தியாங்கிற இன்னொன்று ஜான்வியோட ஃப்ரெண்டு 2 பேரும் வந்து இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல ஓரத்தில் ரொம்ப ஒரு உடல் ரீதியான தொடர்போ ரொமான்ஸாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து ஜான்விக்கு பயங்கர கடுப்பாயிருச்சுங்கிறாங்க. பிகாஸ் சோர்சஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜான்வி அண்ட் ஸ்ரீ 2 பேரும் 3 வருஷமாக காதலிச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தன்னோட காதலர் தன்னை ஏமாத்திட்டு தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூடயே இப்படி பண்ணதை ஜான்வியால் ஏற்றுக்க முடியல. அப்போ ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன நடக்கும், ஒரு பெரிய கலவரம் வெடிச்சிருக்குமா, 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டிருப்பாங்களா, இதுதான் சார் நடந்தது. அப்போ என்ன ஆகுதுன்னா, 3 பேரும் பயங்கர கோபமாக அந்த 5வது ஃப்ளோர்லேருந்து இறங்கி போனாங்க. ஜென்ரல் அந்த 5வது ஃப்ளோர்லேருந்து கீழே போகிற மேலே வர எல்லாருமே லிஃப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க ஏதோ ஒரு பிரச்சனை பேசி தீர்த்துக்கலாங்கிறதுனால இவங்க மாடிப்படியில் இறங்கி போனாங்க. இதுதான் சார் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு ஐ விட்னஸ் சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு ஐ விட்னஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பார்ட்டிக்கு வந்தவங்க
ஒரு 2-2:30 மணி இருக்கும் சார். நாங்களாம் அந்த பார்ட்டி முடிஞ்சு லிஃப்ட்டில் 2வது ஃப்ளோர் இந்த பார்ட்டி நடத்தின யாஷுங்கிற நபரோட வீட்டுக்குள்ளே போகிறோம். அங்கே வந்து இந்த தியாங்கிற 19 வயசு பொண்ணு படுத்துருந்துச்சு. அந்த பொண்ணை என்ன ஏதுன்னு ஒரு மாதிரி படுத்திருக்கேன்னு பார்த்து இப்படி திருப்பி பார்க்குறோம். என்னமா ஆச்சு, ஓகேவான்னு கேட்டால் அந்த பொண்ணு படுத்திருந்த பெட்டு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ரத்தமாக இருக்குது. அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸுலேயும் ரத்தமாக இருக்குது. பார்த்து அந்த பொண்ணோட உதடு கிழிஞ்சி அவ்வளோ ரத்தம் வந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு ஃபுல்லாக குடிச்சிருக்கு, போதை மருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கு, சுத்தமாக கான்சியஸே இல்லை. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அந்த பொண்ணோட ஃபோனை எடுத்து அவங்க அப்பா கால் பண்ணோம். ஸோ அவங்க அப்பா வர்றாரு, வந்து இந்த தியாங்கிற பெண்ணை மட்டும் கூட்டிகிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாரு. இதுதான் சார் நடந்தது. மற்றபடி அந்த மாடிப்படிக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ வருவோம். 3 பேர் மாடிப்படியில் இறங்கி வந்தாங்களா. ஒரு பொண்ணுக்கு உதடுல காயம் பட்டிருக்கு, அவங்க அப்பா வந்து அட்மிட் பண்ணியிருக்காரு, கூட்டிகிட்டு போயிருக்காரு. அப்போ இந்த மாடிப்படியில் இறங்கி போன ஸ்ரீங்கிற பையனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அங்கே இருக்க சிசிடிவி கேமராவை பார்க்குறாங்க. ஸோ கரெக்டாக ஏர்லி மார்னிங் 2:30 மணிக்கு ஸ்ரீங்கிற இந்த 21 வயசு பையன் ரொம்ப பதட்டமாக அந்த காம்பவுண்டை விட்டு வெளியில் போகிறான். அவனோட சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு, எங்கே பார்த்தாலும் ரத்தமாக இருக்குது. ஸோ இந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவானது ஃபஸ்ட்டு இவன் கிளம்பி போயிருக்கான், அதாவது ஸ்ரீங்கிற பையன். அதுக்கப்புறம் அந்த தியாவை வந்து அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிருக்காரு. பட் இந்த ஜான்விக்கு என்ன ஆச்சு, அவங்க அந்த காம்பவுண்ட் விட்டு வெளியில் போகல. ஸோ மாடிப்படியில் இறங்கி போகிறப்ப தான் அவங்களை கடைசியாக பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஜான்விக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியல, அவங்க எந்த ஃப்ளோர்லேருந்து எப்படி விழுந்தாங்க அப்படிங்கிறதும் தெரியல. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அடுத்த கட்ட விசாரணை எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த ஐ விட்னஸ் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத வந்து இந்த பெண் ஜான்வியோட செல்போன் டேட்டா ரெக்கார்டை வச்சு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு இறந்து போகிறதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க. அந்த பெண் கூட கரெக்டாக 12:45 மணிக்கு கால் பண்ணியிருக்கு. கால் பண்ணோன்னே எதிர்மணியில் அந்த பொண்ணு ஃபோன் எடுத்திருக்கு, ஹாப்பி நியூ இயர்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லியிருக்கு. உடனே ஜான்வி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அந்த பொண்ணுக்கு புரியலடி, என்னடி ஆச்சு, ஏண்டி அழுகிறான்னு கேட்டால், உனக்கு தெரியும்ல ஸ்ரீ நானும் வந்து 3 வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட இந்த மாதிரி பண்ணி என்னை ஏமாத்திட்டான், அவனும் ஏமாத்திட்டான், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னை ஏமாத்திட்டா, என்னால் நம்பவே முடியலங்கிற மாதிரி கதறி அழுதுருக்காங்க. பட் அதுக்கப்புறம் உடனே ஃபோனை கட் பண்ணியிருக்காங்க. இல்லை இந்த பிரச்சனையை நான் இன்னைக்கே பேசி முடிக்கிறேன்னு சொல்லி தான் ஃபோனை வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபோன் கால் என்ன உணர்த்துது அப்படின்னா, அந்த ஐ விட்னஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டோட அப்படியே ஒத்து போகுது. ஸோ 3 பேர் ஏதோ பிரச்சனையாக இருக்குது, அவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பொண்ணு கோவப்பட்டிருக்கு, ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் படியில் இறங்கி போயிருக்காங்க. இடைப்பட்ட டயத்தில் இந்த பொண்ணு வந்து ஒரு ஃபோன் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்ரீங்கிற பையனும் தியாங்கிற பெண்ணும் உடல் ரீதியான தொடர்பில் இருந்ததுதான் அந்த இடத்துல இந்த கொலைக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்டா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்கன்னா, தியா கிட்ட திரும்ப விசாரிக்கிறாங்க. சரிம்மா, நீ என்ன சொன்ன, அவங்க 2 பேர் சண்டையை விலைக்கு விட போனேன், மயக்கம் போட்டு விழுந்துட்டேங்கிற, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேட்டா, சார் நான் தண்ணி அடிச்சிருந்தேன், போதை மருந்து சாப்பிட்டுருந்தேன், எனக்கு சத்தியமாக என்ன நடந்துச்சுன்னே தெரியல, நான் வந்து இப்படி உதட்டில் அடிபட்டு மயங்கி கிடந்தேன், அதுக்கப்புறம் தவண்டு இந்த ரூம்குள்ளே படுத்துட்டேன் சார், எனக்கு தெரியாதுங்குது. அந்த பையன்கிட்ட கேட்டால் அவன் இதே ஸ்டோரி தான் சொல்கிறான். நான் வந்து படியில் இறங்கி வந்தோம், எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு, பின்னாடி கூட என்னை யாரோ தள்ளி விட்டாங்க, நான் அதுக்கப்புறம் எழுந்து பார்த்தேன், எனக்கு இடுப்பில் அடிபட்டுருச்சு, ஏதோ என் ஃப்ரெண்டை வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான். ஸோ இவங்க 2 பேரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொன்னால் கூட அந்த மாடிப்படியில் ஜான்விக்கு என்ன நிகழ்ந்தது, அங்கே எப்படி இவ்வளோ ரத்தம் வந்தது, செவத்தில் எப்படி ரத்தம் வந்தது, யார் இந்த பெண்ணோட தலைமுடியை பிடிச்சி அடிச்சது அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வந்து யாருமே விடை சொல்றதுக்கு ரெடியா இல்லை. சரி, இவங்க விடை சொல்லாட்டா பரவாயில்ல, நம்ம அறிவியல் ஆதாரத்தை தேடி போவோங்கிற மாதிரியே இப்போ இந்த தியாங்கிற பெண் வந்து 2வது ஃப்ளோர்ல உதட்டில் அடிபட்டு போய் படுத்து கிடந்தாங்க. அப்பதான் 2 பேர் பார்த்தா அவங்க அப்பாவுக்கு வர சொல்லி அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்களா. ஸோ இந்த தியாவோட ட்ரெஸ்ஸையும் அவங்க ஒரு பெட்டில் படுத்திருக்கும் போது அதுல இந்த ரத்த கரையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதில் 2 விதமான டிஎன்ஏ சாம்பிள் கிடைக்குது. ஒன்று தியாவுக்கு சொந்தமானது, இன்னொன்று கொலை செய்யப்பட்ட ஜான்விங்கிற பெண்ணுக்கு சொந்தமானது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஜான்வியோட உடம்புல ரத்தம் வந்தப்போ தியா அங்கே இருந்திருக்காங்க, அது மூலமாக தான் இந்த ரத்தம் ஜான்விட்டு தியாவுக்கு வந்திருக்கு, தியா மூலமாக அந்த பெட்ஷீட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அப்போ ஜான்வி கொலை செய்யப்பட்டப்போ தியா கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான தடயமாக பார்க்கப்படுது. அதே டயத்தில் இன்னொரு சஸ்பெக்ட் ஸ்ரீங்கிற அந்த பையன், அவனை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவன் ஏற்கனவே ஒரு ஷார்ட் டெம்பர், ஒரு கேஸில் ஒரு ஆட்டோ டிரைவரை அடிச்சுட்டு ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்திருக்கான். ஸோ அதனால ஹீ இஸ் கேபபிள், இந்த மாதிரி கொலை பண்ணுற அளவுக்கு அவன் வந்து ஒரு கேபபிள் பர்சன் அப்படிங்கிறதுனால இந்த 2 பேர்த்தையும் சந்தேகத்தின் அடிப்படையில் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் அரெஸ்ட் பண்ணால் மட்டும் போதுமா, அந்த 2வது மாடியிலேருந்து 5வது மாடிக்குள்ள அந்த மாடிப்படியில் என்ன நிகழ்ந்ததுங்கிறது 3 பேத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். அதில் ஒருத்தர் உயிரோட இல்லை. பட் இப்போ இவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்க தடயம் என்ன அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் தியாவோட ட்ரெஸ்ஸில் இருந்த ஜான்வியோட ரத்தக்கரை, அதுக்கப்புறம் அந்த பர்சன் ஸ்ரீங்கிறவன் கடைசியில் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தால அவன் வந்து வீட்டுக்கு போய் அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிருக்கான். பட் கடைசியில் இந்த பார்ட்டிக்கு அவன் போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு. அதில் இருக்கிற ரத்தக்கரையும் கொலை செய்யப்பட்ட ஜான்விக்கு சொந்தமானதுன்னு உறுதி செய்யப்படுது. அப்போ இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. உண்மையிலேயே இவங்க மாடியிலேருந்து இறங்கி வந்ததுக்கு அப்புறம் இந்த இடைப்பட்ட மாடிப்படியில் என்ன நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரன்சிக் கலெக்ட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, செவத்துல இருக்க இம்பாக்ட், அதாவது ஒரு பெண் தலை வந்து இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்ணோட தலைமுடியை எங்கே பிடிச்சிருக்கணும், எப்படி அடிச்சிருக்கணும், எந்த ஃபோர்ஸில் அடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இம்பாக்ட் அனாலிசிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை யார் பண்ணியிருக்கலாம், அதை பண்ண நபர் வந்து எவ்வளவு ஸ்ட்ரென்த்தான நபராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பலவித விஷயங்கள் பண்ணுறாங்க. ரெண்டாவது, கொலை செய்யப்பட்ட ஜான்வியோட உடம்புல இருக்க காயத்தையும் அந்த ஒவ்வொரு காயமும் இந்த 3 ஃப்ளோரில் எந்த இடத்துல ஏற்பட்டது அப்படிங்கிறத வந்து மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு காயம் செவத்தில் ஏற்பட்டிருக்கு, ஒரு காயம் ஒரு கிரில்ல ஏற்பட்டிருக்கு. இப்படி எல்லாத்தையும் மேப் பண்ணிட்டு வரும்போது கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்குது. இந்த கேப்பில் வச்சு தான் அடின்னு அடித்து அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. மேலும் அந்த ரத்தத்தோட பேட்டர்னை வச்சு பார்க்கும்போது 5வது ஃப்ளோர்லேருந்தே இந்த அட்டாக் ஆரம்பிச்சிருக்கு. அதோட தீவிரம் அப்படியே அதிகமாகிட்டே வருது. 5வது, 4வது, 3வது, 2வது ஃப்ளோருக்கு வரும்போது அதோட தீவிரம் அதிகமாக இருந்திருக்கு. அப்போ தான் அந்த 2வது ஃப்ளோரில் அளவுக்கு அதிகமான ரத்த கரைகளை பார்த்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, இந்த 2வது மாடியிலேருந்து தான் ஜான்வி தள்ளி விடப்பட்டிருக்காங்க. பட் தள்ளி விடப்பட்டப்போ மேபி அவங்க ஒன்று அன்கான்ஷியஸாக இருந்திருக்கலாம், இல்லை உயிரோட இல்லாமலே இருந்திருக்கலாம். அதனால தான் அவங்க அப்படி கீழே விழுகும்போது எக்ஸ்ட்ரா எந்த சத்தமும் வரலை, அவங்க வீறிட்டு அளவும் இல்லை. ஸோ 2வது மாடியில் வரும்போதே அவங்க மயக்கமாயிட்டாங்களோ இல்லை அவங்க உயிர் அங்கேயே பிரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒட்டு மொத்தத்தில் இந்த இடைப்பட்ட 3 ஃப்ளோருக்குள்ளே தான் அவங்களோட கொலை நடந்திருக்கு. இந்த ஃப்ளோரில் இவங்க 2 பேரும் தான் இறங்கி வந்ததுக்குரிய சான்ஸ் இருக்கிறதுங்கிறதுனால இந்த 2 பேரும் சேர்ந்து தான் ஜான்வியை கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்குரிய மோட்டிவும் கிளியராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஜான்வி பார்த்துட்டாங்க, சண்டை போட்டாங்க, ஒரு ஆர்கியூமெண்ட் வந்திருக்கு, கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் ஒரு ஐ விட்னஸோ சிசிடிவி கேமராவோ அந்த மாடிப்படியில் இல்லாமல் இருந்தால் கூட சயின்ஸ் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத அப்படியே புட்டு வைக்குது. ஸோ அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணுறாங்க, மேப் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக தியா அண்ட் ஸ்ரீ 2 பேர்த்தையும் ஜான்வியை கொலை பண்ண வழக்கில் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் என்னதான் இவங்க 2 பேர்த்தை அரெஸ்ட் பண்ணா கூட 2 பேரும் தான் மேலே இருக்க குற்றத்தை தொடர்ந்து மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தியா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உண்மையிலேயே இந்த மாடிப்படியில் இறங்கி போனதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் ஃபுல் போதையில் இருந்த போதை மருந்து சாப்பிட்டேன், மயங்கி விழுந்துட்டேன், கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுச்சுங்கிறாங்க. எப்படி ஜான்வியோட பிளட் என் ஷர்ட்டுக்கு வந்தது, அது எப்படி அந்த பெட்டுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க. பட் அந்த தியாவோட டிஃபென்ஸ் டீம் வந்து இந்த டிஎன்ஏ எவிடன்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அகைன்ஸ்டாக இருக்குது. ஸோ அதை உடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 2nd ஃப்ளோரில் இந்த தியா படுத்திருந்த பெட்ஷீட்டை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல விதமான எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி ஒரே பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகும்போது மேபி இந்த ஜான்வியோட ரத்தமும் தியாவோட அந்த ஷர்ட்ல வந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வந்து டேம்பரிங் பண்ணியிருக்கலாம். ஸோ இது ஒரு நேச்சராக வந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த தியாங்கிற பெண்ணோட டிஃபென்ஸ் டீம் வந்து ஆர்கியூ பண்ணுறாங்க. பட் அந்த பையனோட டிஃபென்ஸ் டீம் என்ன ஆர்கியூ பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் அவன் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நிறையவே, அது அவனோட ஷர்ட்டில் இருக்கிற எவிடன்ஸே போதும். ஷர்ட்டு கிழிஞ்சிருக்கு, அவன் ஷர்ட்டில் இருந்தது ஃபுல்லாகவே ஜான்வியோட ரத்தம் தான். ஸோ அந்த பையன் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இந்த பொண்ணு வந்து இந்த ஒரே டிஎன்ஏ எவிடன்ஸை உடைச்சிட்டோம், எப்படி இவங்க படுத்திருந்த பெட்டில் ஜான்வியோட ரத்தம் வந்துச்சு அப்படிங்கிறத உடைச்சிட்டா இந்த பெண்ணுக்கு இந்த கொலையில் இன்வால்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான டைரக்ட் எவிடன்ஸும் இல்லை. பட் இந்த தியாவோட டிஃபென்ஸ் டீம் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுறாங்க. ஸோ இந்த எவிடன்ஸ் டிஎன்ஏ எவிடன்ஸ் டேம்பர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி நிரூபித்து ஃபைனலாக தியாவுக்கு வந்து பெயில் வாங்கி தர்றாங்க. இப்போ தியா பெயிலில் வந்துடுறாங்களா. பெயிலில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜான்விக்கு வந்து ஒரு மெயில் அனுப்புகிறாங்க. ஜான்வி இப்போ உயிரோட இல்லை, அவங்க அம்மா அப்பா தான் அந்த மெயிலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு தெரியும். அதுக்கு என்ன அனுப்புகிறாங்கன்னா, நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, உண்மையிலே நீ இல்லாத உலகத்தை பார்க்கவும் பிடிக்கல, சுவாசிக்கவும் பிடிக்கலங்கிற மாதிரி எமோஷனலாக ஒரு இது அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் உன்னோட தலைமுடியை கூட ஹர்ட் பண்ண நான் எப்போவுமே விரும்ப மாட்டேன். ஸோ அந்த மாதிரி உன்னை துளி கூட நான் ஒரு சின்ன வழியை கூட ஏற்படுத்த நான் விரும்ப மாட்டேங்கிற மாதிரி எமோஷனலாக ஒரு லெட்டர் எழுதுறாங்க.
இந்த லெட்டர் வந்து கொஞ்சம் சந்தேகத்தை கிளப்புது. அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த லெட்டரை வந்து ஜான்வி படிக்க போறதில்ல, அவங்க அம்மா அப்பா தான் படிப்பாங்கன்னு. ஸோ இவங்க மேல ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்கோ இல்லை எனக்கும் இந்த கொலைக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கோ இந்த பெண் முயற்சி பண்ணிருக்கலாம். பட் இதுல நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ எல்லாம் சொல்றது ஓகே, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, ஐ ஃபீல் வெரி பேட், அந்த மாதிரி உன்னை மிஸ் பண்றேன், அதெல்லாம் ஓகே. உன் தலைமுடியை கூட நான் ஹர்ட் பண்ண விரும்ப மாட்டேன் அப்படின்னா ஜான்வி எப்படி கொலை செய்யப்பட்டிருக்காங்க? தலைமுடியை பிடிச்சுதான் இப்படி செவத்துல அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த வாசகம் எதுக்கு இவங்க மென்ஷன் பண்றாங்க? அதை நான் பண்ணல அப்படின்னு சொல்ல முயற்சி பண்றாங்களா அப்படிங்கிறதும் ஒரு சந்தேகத்தை கலப்புது. ஒட்டுமொத்தத்தில் எல்லாரும் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, தியாக்கு இதுல தொடர்பு இருக்கு. ஈவன் ஜான்வியோட அம்மா அப்பாவும் அதான் சொல்றாங்க, தியா இதுல முழு உடந்தையா இருந்திருக்கா, அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்னோட பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க, தியாக்கு பெயிலே கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஜான்வியோட அம்மா நித்திங்கிற பெண்மணியோட இன்வால்வ்மெண்ட் வந்து ஹெவியா இருக்கு. அவங்க ஒரு ஸ்பெஷல் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணி இந்த கேஸோட ஹியரிங் எப்பெல்லாம் வருதோ ஒவ்வொரு டைமும் நான் நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லி ஃபுல் இன்வால்வ்மெண்ட் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸ்ரீங்கிற பையன் தப்பிக்க முடியாது, இந்த தியாங்கிறவ தப்பிச்சிருவா, அவளை விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க எவ்வளவு போராடினா கூட எப்படியோ இந்த தியாங்கிற பெண்மணியோட டிஃபென்ஸ் டீம் அந்த டிஎன்ஏ எவிடன்ஸை உடைச்சிடுறாங்க. அப்ப கோர்ட்ல என்ன மாதிரி தீர்ப்பு சொல்றாங்க, இந்த கொலைக்கும் தியாக்கும் எந்த தொடர்பும் இல்லை, டைரக்டா எந்த எவிடன்ஸும் இல்லைன்னு சொல்லி இந்த தியாங்கிற பெண்மணியை இந்த வழக்குல இருந்து நீதிமன்றம் விடுவிச்சிருது. பட் அதே டயத்துல இதுல முதன்மை குற்றவாளியா கருதப்படுற ஸ்ரீ அப்படிங்கிற அந்த பையனுக்கு பரோல்ல வெளிவர முடியாத மாதிரி மும்பை நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கொலை செய்யப்பட்ட ஜான்விக்கு நீதி கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. 50% தான் நீதி கிடைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. ஜான்வியோட அம்மா அப்பா அதை உறுதியா நம்புறாங்க. ஓகே, ஸ்ரீங்கிற நபருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தது நல்ல தீர்ப்பு தான். பட் அதே டயத்துல இந்த தியாங்கிற பெண்ணை வந்து விடுதலை பண்ணது அவங்களால நம்பவே முடியல. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, அந்த பொண்ணு தான் வந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போது. இந்த பெண் காதலிக்கிற ஜான்வி காதலிக்கிற அந்த நபர் கூட உடல் ரீதியான தொடர்புல இருந்திருக்கு. அங்க ஏதோ ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு உடம்புலாம் அடிபட்டிருக்கு. அடிபட்டா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அந்த பெண் இருந்திருக்குன்னு அர்த்தம்ல. ஸோ இந்த ஒரு சின்ன லாஜிக் இருக்கும்போது டிஎன்ஏ எவிடன்ஸ் டேம்பர்னு சொல்லி அந்த பொண்ணு வெளியில வந்தது, இந்த தியா ரிலீஸ் ஆனதை அவங்க அம்மா அப்பாவால ஏத்துக்க முடியல. பட் இப்போ வரைக்கும் ஜான்வியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இதை நான் சும்மா விட மாட்டேன், கடைசி வரைக்கும் சட்டத்தோட போராடி அந்த தியாக்கு நான் கடுமையான தண்டனை வாங்கி தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த கேஸோட கடைசி அப்டேட் என்ன அப்படின்னா, ஸ்ரீக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது, தியா ரிலீஸ் செய்யப்பட்டாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து இன்னுமே 100% சால்வ் ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அதுவும் சால்வ் ஆகல இந்த சென்ஸ் தியா தப்பிச்சது தான் எல்லாமே சொல்றாங்க. இந்த கேஸ் இதோட முடிவுக்கு வந்தது. இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, சில வியூவர்ஸ் கமெண்ட் போடுறாங்க, டேய் நீ கதையை மட்டும் சொல்றா, நீ என்ன நினைக்கிற, நான் என்ன நினைக்கிறேன், நீ சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரொம்ப ஒரு மாதிரி பேடாக கமெண்ட் போடுறாங்க. பட் அந்த மாதிரி வியூவர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா கதை இதோட முடிஞ்சது, நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்னோட வியூவையும் இந்த கேஸ்லேருந்து டேக் அவே பார்க்குறதுக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்க பார்க்கட்டும். ஸோ இந்த கேஸை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இவ்வளவு கிரைம் கேஸ் கவர் பண்ணதுலேருந்து என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இந்த தியாங்கிற பெண்மணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு சுத்தமாக எதுவுமே இந்த மாடிப்படியில் நடந்ததுன்னு தெரியாது, நான் அதுக்கப்புறம் மயங்கி கிடந்தேன், தவண்டு இந்த செகண்ட் ஃப்ளோரில் போய் படுத்துக்கிட்டேன், உதட்டில் எப்படி காயம் பட்டுச்சுனே தெரியாது அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ப தகுந்ததா இல்லை. ஏன்னா இவங்க 3 பேரும் ஒன்றா இறங்கி நடந்து போனதை சில ஐ விட்னஸ் பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு 1:30க்கு, ஸோ அந்த 1:30லேருந்து 2 o'clock வரைக்கும் தான் இந்த கொலை நடந்திருக்கு. ஸோ ஒருத்தவங்க நல்ல சுயநினைவாக நடந்து போகிறாங்க, அதுவும் சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணிட்டே போகும்போது அது எப்படி அவங்களுக்கு ஒன்றுமே நடந்தது தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த படியில் இறங்கி வந்த உடனே கண்டிப்பாக கடுமையான ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கும். ஜான்வி என்னை ஏன் இப்படி ஏமாத்துறேன்னு 2 பேர்கிட்டையும் கன்ஃபரன்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அப்படி தாண்டி பண்ணுவோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஸோ அப்போ இடத்துல ஜான்வி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ 2 பேத்துக்குள்ள ஒரு கைகலப்பு வந்திருக்கு. அப்போ இந்த தியா அண்ட் ஸ்ரீ 2 பேரையும் பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்கிற ஒரே ஆள் இந்த ஜான்வி மட்டும்தான். ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தான், ப்ளஸ் இவங்க ஏற்கனவே நல்ல போதையில் இருந்திருக்காங்க, போதை மருந்து சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அந்த கோபத்தில் இந்த பெண் நம்மளை இப்படி சொல்கிறாளேன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பொண்ணு தலைமுடியை பிடிச்சி அடித்து தரன்னு செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் இழுத்துட்டு வந்திருக்கலாம். என்னோட கேஸ் மேபி அவங்க அங்கேயே அன்கான்சியஸ் ஆகிருக்கலாம், இறந்து போகிறது கூட வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து இப்படி கீழே தூக்கி போட்டிருக்கலாம். ஸோ இப்படி தூக்கி போட்டிருக்கப்புறம் இடைப்பட்ட இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த
இந்த ஒரு சண்டேல வந்து இந்த பெண்ணோட உதடு கிழிஞ்சிருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே தெரியாமல் போய் படுத்துக்கிறாங்க. அந்த சண்டேல மேபி ஸ்ட்ரீக்கோட இடுப்பு எலும்பு இங்கே தான் உடஞ்சிருக்கு. அதனால அவனும் எப்படியோ மேனேஜ் பண்ணி வெளியில் போயிருக்கான். போகிறப்ப தான் அவனோட சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பெண்மணி ஜான்வி கடைசி டயத்தில் தன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்கு கடுமையாக போராடி இருக்காங்க. அதில் எந்த வித டவுட்டும் கிடையாது. ஃபுல் ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணி காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் 2 பேரும் இருந்ததுனால அவங்களால சமாளிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இவங்களை தூக்கி போட்டுட்டு அவன் கிளம்பி போகிறான். அந்த பொண்ணு உள்ளே போய் படுத்திருக்கு. ஸோ இதுதான் நடந்திருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தியாங்கிற அந்த பெண்ணுக்கும் இதில் ஒரு தொடர்பு இருந்திருக்கு. அந்த பெண் எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. ஓகே, இந்த கேஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னா, ஓகே இதில் இந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைச்சிருக்கு கிடைக்கலங்கிறத தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள், இந்த பார்ட்டி கலாச்சாரம், நியூ இயர் பார்ட்டிலே பல விதங்கள் இருக்குது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு இந்த பார்ட்டிக்கே போனதில்லை. ஆனால் நியூ இயர் பார்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுன்னு எனக்கு ஒரு ஆசை. போன நியூ இயருக்கு நான் லீ ராயல் மெரிடியனுக்கு ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன். அந்த பார்ட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, இது குடிச்சிட்டு இப்படி உள்ளே போய் டான்ஸ் ஆடுற பார்ட்டிலாம் கிடையாது. ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே ஒரு பார்ட்டி. எல்லாருமே ஃபேமிலியாக வர்றாங்க. ஈவன் அங்கே ட்ரிங்க்ஸ் கூட சர்வ் பண்ணுறாங்க. பட் யாருமே குடிச்சிட்டு சண்டை போடுறது அப்படி இல்லை. அழகாக ஒரு டிஜே போயிட்டுருக்கு. கப்புளாக வந்து டான்ஸ் ஆடுறாங்க, ப்ரைஸ் தராங்க. ஜஸ்ட் ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு ஈவெண்ட் மாதிரி இருந்துச்சு. திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன். ரொம்ப வித்தியாசமாக ஐ வாஸ் சிட்டிங் அண்ட் என்ஜாயிங். அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ரசித்தேன் ஆக்சுவலி. அந்த மாதிரி பார்ட்டி எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஹார்மும் வராது. ஏன்னா எல்லாம் ஃபேமிலியோடு வர்றாங்க, ஜாலியாக ஈவன் குடிக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல, லிமிட்டடாக குடிச்சிட்டு அந்த டிஜே பார்ட்டி என்ஜாய் பண்ணிவிட்டு கப்புள்ஸ் கேம்லாம் விளாண்டுட்டு போயிடுறாங்க. பட் இன்னொரு விதமான பார்ட்டி தான் இப்போ இந்த இவங்க நடக்கிற பார்ட்டி. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, ஃபுல் அண்ட் ஃபுல் போதை மருந்து கலாச்சாரம். அந்த பார்ட்டியிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறாக நடந்துக்கிறது. அப்படி அந்த பார்ட்டியை முடிச்சு போகும்போது என்ன நடக்கிறதுனே தெரியல. அப்படி ஃபுல் போதையில் இருக்காங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரியான ஆபத்தும் நிகழலாம். இந்த மாதிரி நடக்கலாம், அந்த பெண் கிட்ட தவறாக நடக்கலாம், கூட்டு பாலியல் வன்புணர்வு பலாத்காரமும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி பார்ட்டிக்கு போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. உங்களை என்ஜாய் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. சுற்றி ஒரு நம்ப தகுந்தமான ஒரு உறவுகளோ நண்பர்களோட சேர்ந்து போங்க. யாரை நம்பி போகிறதுனே தெரியல. இந்த பொண்ணு நினச்சிருக்குமா, 3 வருஷமாக ஒருத்தனை காதலிக்கிறோம், சைல்ட்ஹுட்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு, இவங்க 2 பேர்த்தையும் நம்பி தான் போகிறாங்க, அன்னைக்கு வந்து நம்ம இறந்து போவோங்கிறத அந்த பொண்ணு நினச்சி பார்த்துருக்குமா? ஸோ நீங்கள் எவ்வளவு நம்ப தகுந்தமான உறவுகள் கூட போனால் கூட பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி பார்ட்டிகள் வந்து நமக்கு உணர்த்துது. ஸோ மேக் ஷுவர் நீங்கள் இந்த மாதிரி பார்ட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த பார்ட்டிக்கு போகிறோம், எந்த இடத்துல போகிறோம், அங்கே போகிறது சேஃபாக, இதெல்லாம் 10 டைம் யோசிச்சுக்கோங்க. ஸோ என்ன கேட்டால் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸு போதை மருந்து பார்ட்டியெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பார்ட்டினா அழகாக நல்ல ஒரு ஃபேமிலியோட ஜாலியாக போயிட்டு வாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ரொம்ப ட்ரிங்க்ஸ் இல்லாத மாதிரி ஒரு நல்ல ஜாலியாக ஒரு ஈவெண்ட், டிஜே மியூசிக் அந்த மாதிரி இருக்க பார்ட்டிக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கே தெரியும் இந்த பார்ட்டிக்கு போனால் அவுட்கம் என்ன இருக்கும். ஓவராக குடிச்சிருவோம், போதை ஏறிடும், ஒன்றும் அப்படியே கண்ணு முன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அந்த மாதிரி பார்ட்டிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை நான் அப்படி தான் போவேன் அப்படின்னா ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போனால் ஒரு நபராவது குடிக்காமல் மற்ற சுற்றி இருக்கிறவங்கள பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வர்ற அளவுக்கு ஒரு நபரை கூட்டிகிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட்டி அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா திங்க் பண்ணிக்கோங்க. அது உண்மையிலேயே ஒரு இரவு உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய வல்லமை இந்த மாதிரி போதை மருந்து பார்ட்டிகளுக்கு உண்டு. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ரீசெண்டாக கவர் பண்ண நிறைய கேசஸ், எஸ்பெஷலி இந்த நார்த் இந்தியாவில் பார்த்த கேசஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்ட்டிக்கு போகிறது, குடிச்சிட்டு இந்த மாதிரி க்ரைம் தான் நிறைய நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே குடித்தாலும் சரி, வெளியில் குடித்தாலும் சரி, இந்த ட்ரிங்க்ஸை வந்து ஒரு லிமிட்டடாக வச்சுக்கோங்க. எப்போவுமே போதை மருந்துக்கு மட்டும் அடிமையாகிறீங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நிறைய க்ரைம் கேஸில் கவர் பண்ண அனுபவத்தில் சொல்கிறேன். ஒருத்தன் குடித்தா கூட கொஞ்சம் சுயநினைவு இருக்கும். பட் போதை மருந்து அதிகமாக சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுறானே அவனுக்கு தெரியாது. எதிர்முனையில் ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுறானே தெரியாது. சில எக்ஸ்ட்ரீம் க்ரைம், அதாவது கொட்டுமையான க்ரைம், இது எப்படி ஒரு இந்த மாதிரி க்ரைம் ஒரு மனுஷனே பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி க்ரைம் நம்ம பார்த்துருக்கோம். பட் அந்த மாதிரி க்ரைம் பண்ணுறவன் கண்டிப்பாக அவன் சுயநினைவோடு இருக்க மாட்டான். அந்த போதை மருந்து தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ண வச்சுருக்கோம். ஸோ அதனால் உங்களோட வாழ்க்கையையும் எதிர்காலத்தையும் உங்கள் குடும்பத்தையும் சிதைக்கக்கூடிய வல்லமை இந்த போதைக்கு உண்டு. தயவு செய்து அதுக்கு மட்டும் எப்போவுமே அடிமையாகிறாங்க. அது நீங்கள் எவ்வளவு திறமையான ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் நம்பர் 1 ஐஐடியில் நம்பர் 1 இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டிங்கன்னா மற்ற எல்லாமே போயிடும். உங்கள் மூளையே மழுங்கி போயிடும். ஸோ எப்போவுமே சரி, இந்த ட்ரிங்க்ஸோ இந்த போதை மருந்துக்கோ அடிமையாகி உங்கள் வாழ்க்கையை பால் பண்ணிக்காதீங்க. நான் இந்த கேஸ் மட்டுமல்ல, இது ஒரு ஐசோலேட்டட் கேஸாக நான் பார்க்கல. நான் ரீசெண்டாக கவர் பண்ண நிறையா கேஸ்லேருந்து ஒரு பேட்டர்னை டிரைவ் பண்ணால் இதுதான் எனக்கு தெரியுது. ஸோ இன்றைய இளைய தலைமுறைகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி கேஸ் ஒரு இளைய தலைமுறைகளுக்கோ இல்லை பெற்றவங்களுக்கோ ரொம்ப உதவியாக இருக்குங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்.
இந்த கேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இப்படிலாம் போனால் இந்த மாதிரிலாம் நடக்குதுப்பா அப்படின்னு ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணுறதை விட ரியலாக நடந்த இன்சிடெண்ட்டை எடுத்து சொல்லும்போது அது வந்து நம்ம மனசில் பசுமரத்தை ஆணி போல பதியும். அந்த மாதிரி இந்த வீடியோ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் குடும்ப உறவுகளுக்கோ நண்பர்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் இளைய தலைமுறைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.